வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிஸ்கட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பிஸ்கெட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக அவன் இல்லாமல் இந்த டிஷ் நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நான் கேரமல் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு 1/4 கப் சர்க்கரை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்ம புட்டிங்கோட டாப் லேயராக இருக்க போகுது. இது நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மெல்ட் ஆகிடும். அப்படியே கலர் மாதிரி வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒரு ஹனி கலர் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் லைட் ப்ரௌனாக அது மாறும் பாருங்கள். இது கரெக்டான கலராக இருக்குது. இந்த டைமில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஸ்டிக்கியாக இந்த பேனோட ஒட்டாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னொரு பவுலில் இந்த செட்டிங் ட்ரேயில் உங்களுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஞ்சோண்டு தண்ணி கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு செட்டிங் பவுல் இல்லாட்டி ட்ரேல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதை அப்படியே வச்சுருங்க, செட் ஆகட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் 10 மெரி பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். இதை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஃபைனாக அரைச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த புட்டிங்கை எக் வச்சு தான் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் கூட அந்த எக் ஸ்மெல் இருக்காது. 10 பிஸ்கெட் வச்சு நம்ம புட்டிங் பண்ணும்போது 2 முட்டைங்கிறது கரெக்டாக இருக்கும். 2 முட்டை சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. பவுடர் சுகர் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை. இந்த சுகரே நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது இதில் நம்ம பால் சேர்த்துடலாம். இது நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு பால் சேர்த்து தான் கொண்டு வர போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தான் சேர்த்துருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் ஓவராலாக இதில் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துருக்கேன். கூட குறைய ஆச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை ஹை சிரப் கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணிட்டேன். இதை அந்த செட்டிங் ட்ரேயில் நம்ம மாற்றிடலாம். இதை ஊற்றும் போது ரொம்ப பொறுமையாக ஊற்றுங்க. கீழே இருக்க பேஸ் கலையாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு ஃபாயில் போட்டு முடிக்கலாம். நீங்கள் பிளேட் வச்சு கூட இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபாயில் வச்சு முடிக்கிறேன். இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும். ஒரு இட்லி ஸ்டீமரில் நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். சில சமயம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்க தெரியும். ஒரு டூத்பிக் வச்சு நடுவில் குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரும். அப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நான் ஓரத்தை மட்டும் லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை கவுத்திக்கிறேன். ரொம்ப அழகாக வந்துடும். கஷ்டப்படவே வேண்டாம். லைட்டாக தட்டினீங்கனாலே போதும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த புட்டிங் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட் பேலன்ஸில் இருக்கும். ரொம்ப திகட்டுற அளவுக்கு இனிக்காது, சூப்பராக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதை நான் கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக அது ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.